மாமா கொஞ்சம் இப்படி வாங்கோ. அத்தை இப்படி வாங்கல மாமா. பரவாயில்லம்மா, இப்படியே சொல்லு. என்னம்மா தட்டுல என்ன? மாமாவையும் வர சொல்லுங்க. உங்க 2 பேர் கையில கொடுக்குறேன். என்னன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. அட அந்த ஆள விடுமா. 2 நாளா மூஞ்சி உம்முன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன எதுன்னு புரியல. நீ என்கிட்ட கூட நான் பாக்குறேன். என்னம்மா இது? வேட்டி, கூறப்படவே, தாலி, எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? புரியல? எனக்கு புரியுது. குட். மாமா எப்பவுமே ரொம்ப ஷார்ப். எதுக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இந்த கூறப்படவையும் தாலியும் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக. யோ, உனக்கு ஏதாச்சும் இருக்கா? பாவம் அந்த பொண்ணு எதை நினைச்சு கொண்டாந்ததோ. நீ பாட்டுக்கு என்னென்னமா வளர்ற? வளரலடி. நம்ம 2 பேத்துக்கும் 60ஆம் கல்யாணத்துக்காக தான் அந்த பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்கா. அது எனக்கு புரியுது. ஆனா 60ஆம் கல்யாணம்னா என்னன்னு தான் அதுக்கு புரியல. இந்த பாருமா, அந்நியோன்யமா குடித்தனம் நடத்தி 5-6 பேர பிள்ளைகளை பார்த்து எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தான் 60ஆம் கல்யாணம். உன்னாலையும் உங்க அப்பனாலையும் தினம் எல்லா சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவே எங்களுக்கு இல்ல. யோ, ஏன் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுற? முட்டாத்தனமா சத்தியம் பண்ணது நம்ம பையன். அவனுக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்காக எல்லா சொத்து சொகத்தையும் உதறிட்டு வந்து தினம் இங்க பத்திய சோறு தின்னுக்கிட்டு இருக்குது. அதுகிட்ட நம்ம இல்லையா மன்னிப்பு கேட்கணும்? பார்த்தவன் தான். காலை வேணா கூட பிடிக்கலாம். ஆனா 4 தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துகிட்டு வருது. அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம். இப்போ இவங்க அப்ப வாங்கின சத்தியத்தால நம்ம வம்சமே அடியோட அழிய போகுதே. இந்த கொடுமையை நான் எப்படி தாங்கிக்கிறது? என் தலையே போனாலும் சரி, இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப சரி, உன் தலை போகாது, என் தலை தான் போகும். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்ண்ணா. என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமையே இருக்க முடியல. சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றவா நீங்க, ஆனா இன்னைக்கு உங்க மேலே ஒரு பஞ்சாயத்து. என் மேல பஞ்சாயத்து? அம்மா, உங்க பொண்ணுதான் புகார் கொடுத்தது. நான் பஞ்சாயத்து பண்றச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டாலோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் முறை. என் பேர்ல வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க, நான் என் சமாதானத்தை சொல்றேன். சமாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒண்ணு பெருசு இல்ல. வானுகையில் ஒரு பத்திரம் இருக்கே, அதுல தோப்பனாருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்கிறேன். நான் இவளை 10 பண்ணினது ஊரே பார்த்தது, அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னுட்டு? இதோ பாருங்க, வானு ஒண்ணு உங்க சொத்துல பங்கு வேணும்னு கையெழுத்து கேட்டு வரல. அவ சொந்த பிரச்சனையில இனிமே நீங்க தலையிடக்கூடாது, அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து கேட்டு வந்திருக்கான். 10 பண்ணது நிஜம்னா பத்திரத்துல கையெழுத்து போடுறதுதான் பெரிய மனுஷத்தனம். சரி, பத்திரத்துல என்ன வாசகம் இருக்குன்னு முதல்ல அவளை படிக்க சொல்லுங்க. திரு சீனிவாச சாஸ்திரி அவர்களின் ஒரே மகளான பானுமதி என்கிற நான் எனது உடல்நிலை காரணமாக என் கணவர் கோபாலனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன். குடும்ப வம்ச வழிக்காக நான் சுய நினைவுடனும் முழு மனதுடனும் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இதற்கு என் தகப்பனாரான சீனிவாச சாஸ்திரி அவர்களும் முழு சம்மதத்தை தருகிறார். இப்படிக்கு அனுமதி. மொத்தத்தில் இந்த பத்திரத்தினால உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம். போடுங்க. மாட்டேன், நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன், அவ்வளவுதான். பதவிப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க. இதோட உங்க பொண்ணு வாழ்க்கை பாழா போறதே நினைச்சு மாட்டேங்கிறீங்களா? இல்ல என் புருஷனுக்கு வம்சா வழி இருக்க கூடாதுன்னு நினைச்சு மாட்டேங்கிறீங்களா? என்ன காரணம் சொல்லுங்கப்பா. என் தோப்புனார் தான் மௌனமா இருக்கார். பஞ்சாயத்துக்கு வந்த பெரியவா நீங்களும் மௌனமா இருந்தா எப்படி? கேளுங்க. என் மேல இருக்கிற பாசத்தினால தயங்குறாரா, இல்ல என் புருஷன் பழி வாங்கணும்னு ஒதுக்குறாரா? கேட்டு சொல்லுங்க. என்னதான் சாஸ்திர சம்பிரதாயம்ங்கிற போர்வையை போத்திருந்தாலும் உள்ளூர தோப்பனாருங்கிற துடிப்பு இருக்கத்தானே செய்யும். அப்ப கௌரவத்தை பார்க்காம எங்க ஆட்டுக்காரர்கிட்ட வந்து நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்க ஆட்டுக்கு வாங்க மாப்பிள்ளை கூப்பிட சொல்லுங்க.
அது எப்படி அப்படி செஞ்சா அக்ரஹாரத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் இவரை பார்த்து கைகொட்டி சிரிச்சிட மாட்டா. அதை பார்த்தா ஒண்ணு கதி அதோ கதி ஆயிடும். ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை விட முக்கியமாச்சே. எது முக்கியம்னு அவரே முடிவு பண்ணட்டும். சொன்னா நீ கேளுடா. சும்மாருமா, யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ண நீ? டேய், என்னடா தெருவுல நின்னுகிட்டு 4 பேர் பார்த்து சிரிப்பாங்கடா. இதா சிரிச்சா சிரிக்கட்டுண்டி. இப்ப மட்டும் சிரிக்காமலா இருக்காங்க? இந்த பர்றா, நான் உன்னை பெத்தவன். நான் எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியே தீருவேன். எது? ஏண்டா கைய வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? பின்ன அதனால என்ன என்னடா பேசிட்டு பாரு. அந்த ஆளு இந்த ஆளுங்க மரியாதை இல்லாம தோடுக்கு மேல வளர்ந்துட்டோம்னு திமிரா? அந்த மனுஷன் கேட்கறது என்னடா தப்பு? ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும் எந்த அப்பன் தான் ஆசைப்பட மாட்டான். சரி, இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல, கல்யாணம் ஆகி இன்னும் கண்ணு கழியாம இருக்கா. அது ஒண்ணு பத்தாதே. அது ஏன் தப்புமா? யார் தப்போ எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் சொல்றேன், இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும். நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு ஆகணும். இல்ல எங்க 2 பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன, உங்க 2 பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும் அதானே? ஆமா, ஏற்பாடு பண்றேன். ஆ? பாடி. என்னது? யோ, போங்கய்யா எல்லாரும். இங்க என்னையா வேடிக்கை பார்த்துட்டு போங்கம்மா. போவீங்களா? அங்க எங்க போற பரத்தால ஆத்துக்கு ஆத்துக்கு இந்த பக்கம் தான் போடுமா? போ அந்த பக்கம் போயா போ. ஒண்ணுமே இங்க யார் வரக்கூடாது. ஏய்யா, உனக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியுமில்ல? பஞ்சாங்க எதுக்கடி இப்போ? அட புரியாம பேசாத, போய் எடுத்து பா போ. இன்னைக்கு அமிர்த ஆ. யோகம், எல்லா அம்சமும் இருக்கு. அற்புதம். நீங்க எதுக்காக சாகணும் சொல்லுங்க. நீங்க ஏன் சாகணும்? நீயும் பானுவும் நல்லா இருக்கணும். அதோட என்னால ஆச்சாரம் அசிங்கப்படக்கூடாது. அதனாலதான் நான் சாகுறேன்னு சொல்றேன். நானும் பானுவும் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றீங்களே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உயிரோடு இருந்தா உங்க ஆச்சாரம் அசிங்கப்படும் சொல்றீங்களே,
இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, ஒரு பிராமணனா பிறந்தா இப்படித்தான் வாழணும்னு சில விதிமுறை இருக்கு. அதை என்னால மீற முடியாது. நீங்க பிராமணனா? சொல்லுங்க, நீங்க பிராமணனா? பிராமணன் என்ன பொறுமையானவன் அர்த்தம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட அந்த பொறுமை இருந்ததா? கல்யாண பந்தல்ல உங்க பொண்ணை தொடக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியம் வாங்குனீங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கன்னிகாதானம்னா என்ன சார் அர்த்தம்? இந்த சனத்துல இருந்து இவன் பொண்ணு இல்ல, உன் மனைவி, இது இந்த ஊரறிய உலகறிய உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இப்படி சொல்லிதானே என் கை மேல உங்க பொண்ணு கையை வச்சு தண்ணி ஊத்தி தார வாத்தீங்க. இது கூட அக்னியை சாட்சியா வச்சு தானே நடந்தது. இதுக்கப்புறமா தானே நான் தாலி கட்டினேன். அப்புறம் என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு நீங்க எங்கிட்ட சத்தியம் வாங்கினது எந்த விதத்துல சார் நியாயம்? நீங்க வாங்கின சத்தியம் தப்பானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தா கூட நான் பண்ண தப்புக்காக அதை நான் தண்டனையா ஏத்துக்கிட்டேன். இத்தனை நாளா என்ன மட்டும் இல்ல, என்ன நம்பி கழுத்து நீட்டின பானுவையும் சேர்த்து நான் தண்டிச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு புருஷனுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். ஆனா புருஷனையே தியாகம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். எனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு சம்மதிச்சு பானு பத்திரத்தோட இங்க வந்தா அதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்க மனு தர்மம் ஒத்துக்குச்சு. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல. அவளை காப்பாத்துறதுக்காக எத்தனை சத்தியத்தை வேணாலும் உடைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வந்த சத்தியத்தை இப்ப உடைச்சிட்டு தான் வந்து நிக்கிறேன். நான் அரிச்சந்திரன் இல்ல சார், ஒரு ஏழை தாவிதம் பையன். என்னால அவள் எல்லாத்துலயும் தங்கமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததுனால உண்மையிலேயே என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தீண்ட தகாதவங்க தானே எனக்கே சந்தேகம் வந்து. உங்க வேதத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். வெடி வெடி உட்கார்ந்து பல பேர் எழுதின வியாக்கியானங்களை படிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கூட கேட்டேன். வேதத்துல பிராமணன் இல்ல சார், வேதத்துல அர்ச்சனை இல்ல, நாவித்திரை இல்ல சார். அதுல மனுஷன் மட்டும்தான் இருக்கா. அவனுடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் சார் இருக்கு. பின்னால வந்த யாரோ சில பேர் சுயநலத்துக்காக ஒரு பிரிவினை உண்டாக்கி வேதத்து மேல பழி போடுறது எந்த விதத்துல சார் நியாயம்? ஏதோ நான் பாதிச்சதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறத நினைக்காதீங்க. என்ன மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ பேர் குமரி கேட்டிருக்காங்க. ஆதிசங்கரன், ராமானுஜர், பாரதியார் இவங்க எல்லாமே பிராமணர் தான். எங்களுக்காக அவங்களே போராடி பார்த்துக்க முடியல போது தான். பரவாயில்ல சார், நான் தோத்துட்டேன் சார், நான் தோத்துட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க என்ன எப்படி வேணாலும் பார்த்திருக்கலாம். ஆனா நான் உங்களை பிராமணரை பார்க்கல, பெத்த அப்பா அம்மாரை பார்த்தேன் சார். நீங்க உயிரோடு இருந்து என்ன எப்படி வேணாலும் தண்டிங்க சார், தாய்க்க. ஆனா நீங்க செத்து என்ன வாழ வைக்காதீங்க சார். அந்த சித்திரவதை என்னால தாய்க்க முடியாது சார். நான் போய் நீ ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட. ரெடி ஆஹா, ரெடி இப்படி ரெடி. மேல உட்காருங்க. நானா? ஆமா உங்க பக்கத்துலீங்களா? ஆமா சம்பந்தி நெசமா தான் சொல்றீங்களா? ஆமா, உட்காருங்க. ரெடி ரெடி. என்னடா அவரு வயசு என்ன, உன் வயசு என்ன? அவரு ஜாஸ்தி, அவரு படிப்பு என்ன, உன் படிப்பு என்ன? அதுவும் ஜாஸ்தி. அப்புறம் இது என்ன? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. போட்டோவில் நானும். யாருங்க அது மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிறது? ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ்னா சிரிக்கணும்.